தமது மெய்க்காப்பாளர் ஒருவர் செவ்வாய்க்கிழமையன்று கோலாலம்பூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஆபத்தான செயலில் ஈடுபட்டதாக வெளியான குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை நடத்தும்படி அதிகாரிகளை இடைக்கால ஜொஹூர் சுல்தான் துன்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டத்திற்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கை அல்லது மிரட்டலை தாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என அவர் கூறியிருக்கின்றார். எனவே எனது மெய்க்காவலர்களில் ஒருவர் ஆபத்தான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படுவது தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தும்படி அதிகாரிகளை கேட்டுக் கொள்வதாக துன்கு இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சட்டத்திற்கு ஏற்ப மற்றும் பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என தாம் நம்புவதாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் துன்கு இஸ்மாயில் பதிவிட்டிருக்கிறார். இதன் தொடர்பில் அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை அரசு அமைப்புடன் சம்பந்தப்படுத்தும் நடவடிக்கை நடைபெற்று வருவதை தாம் உணர்ந்துள்ளதாகவும் மற்றும் தமது பாதுகாப்புக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு உறுப்பினர்களையும் அரசு அமைப்பையும் இந்த விவகாரத்தில் தொடர்புபடுத்துவது நியாயமானதாக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.